Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம PhonePe அக்கவுண்ட்ல இருந்து மற்றவங்களுக்கு பணத்தை அனுப்புறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா இந்த subscribe பட்டனை click செய்து subscribe செய்யுங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click செய்து all இந்த ஆப்ஷனை enable செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ notification மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். Friends, first வந்து PhonePe ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் இந்த பேஜ் ஷோ ஆகும். இதுல ட்ரான்ஸ்ஃபர் மணி இதுக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டு மொபைல் நம்பர். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்க காண்டாக்ட்ல யாரெல்லாம் PhonePe யூஸ் பண்றாங்களோ அவங்க நேம் எல்லாமே ஷோ ஆகும். இந்த காண்டாக்ட்ல உள்ள யாருக்காச்சும் பணம் அனுப்புறீங்கன்னா அந்த காண்டாக்டை கிளிக் செய்து ஈஸியா பணம் அனுப்பலாம். அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ண கஷ்டம்னா மேல சர்ச் பார்ல அந்த நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மொபைல் நம்பரை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ புது நம்பருக்கு மணி சென்ட் பண்ணணும்னா இந்த நியூ மொபைல் நம்பர் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்து இந்த சர்ச் பார்ல புது நம்பரை என்டர் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதும் இந்த பேஜ் ஷோ ஆகும். இதுல கீழே இருக்க என்டர் அமௌண்ட் ஆர் சாட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து எவ்வளோ அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதுல என்டர் பண்ணிட்டு இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க 6 டிஜிட் UPI பின்னை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியா பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா டு பேங்க் /UPI ID. உங்களுக்கு வேற பேங்க்கு அமௌண்ட் அனுப்பணும்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் ரெசிபியன்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்தா பேங்க் நேம் எல்லாமே ஷோ ஆகும். இதுல எந்த பேங்க்கு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேஜ்ல யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் IFSC கோடை என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல நிக் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, இது ஆப்ஷனல் தான். இதுல உங்க நேமை வந்து என்டர் பண்றதா இருந்தா என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல கீழே இருக்க என்டர் அமௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க 6 டிஜிட் UPI பின்னை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியா அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த UPI ID மூலம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இந்த UPI ஐடியை கிளிக் செய்துட்டு இதுல ஆட் UPI ID இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல யாருக்கு UPI ஐடிக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்க UPI ஐடியை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நிக் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, இது ஆப்ஷனல் தான். இதுல உங்க நேமை என்டர் பண்றதா இருந்தா என்டர் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே இருக்க என்டர் அமௌண்ட் ஆர் சாட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதுல என்டர் பண்ணிட்டு இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க UPI பின்னை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் UPI நம்பர் மூலம் மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறீங்கன்னா இந்த UPI நம்பரை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆட் UPI நம்பர் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து இதுல யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்க UPI நம்பரை இதுல என்டர் பண்ணிட்டு இதே போல பணம் அனுப்பலாம். நெக்ஸ்ட் என்னன்னா டு செல்ஃப் அக்கௌண்ட். இப்போ உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து உங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ஈஸியா அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறேன் பாருங்க. இதுல இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்க பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் UPI பின்னை என்டர் பண்ணி மணியை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம PhonePe மூலமா ஈஸியா மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது பற்றி பார்த்தோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.